ஹாய் காய்ஸ், இன்று சத்தமே இல்லாத ஒரு நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. இது அவசர செய்தின்னு சொல்லலாம். ஏன் அவசர செய்தி சொல்லலாம்னா, விண்ணப்பிக்கிறதுக்கான நாள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. 30/1/2026க்குள்ள விண்ணப்பிக்கணும். அப்போ உங்களுக்கு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் குடுத்துருக்காங்க. நோட்டிபிகேஷன் விட்டு அவங்க அப்ளை பண்றதுக்கான டேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா விட்டுருக்காங்க. இந்த மாதிரி ஜாப் வரும்போது நீங்க கரெக்ட்டா பார்த்து விண்ணப்பிச்சீங்கன்னா, உங்களுக்கு அதிக சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஏன்னா நோட்டிபிகேஷன் வந்ததே பல பேத்துக்கு தெரியாது. அந்த மாதிரி ஜாப் விண்ணப்பிக்கும்போது உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம்னு சொல்லலாம். அரசு விடுமுறைலாம் உங்களுக்கு உண்டு. இந்த ஆவணங்கள் இல்லாம நீங்க விண்ணப்பிக்காதீங்க. அது என்னென்ன ஆவணம் எல்லாமே நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல உங்களுக்கு தெளிவா சொல்றேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா எண்ட் வரைக்கும் பாருங்க. வீடியோ பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சீங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணிக்கங்க. வாங்க விரிவா பார்க்கலாம். நாம ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்றது பார்க்கலாம். டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் யூனிட் இது எங்க வந்திருக்குதுன்னு பாத்தீங்களா, சென்னை நார்த் சைடுல தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. டிபார்ட்மெண்ட் ஆஃப் சைல்டு வெல்ஃபேர்ல உங்களுக்கு வந்திருக்கு. ஜாப் போஸ்டிங் நேம் பொறுத்த வரைக்கும் அவுட்ரீச் ஒர்க்கர்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. நேம் பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் லெட்டர்ல எழுதிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபாதர் நேம் எழுதுங்க. ரைட் சைடுல பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இருக்குது, அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டிருங்க. டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க, அது எழுதிருங்க. ஜெண்டர் நீங்க மேலா ஃபீமேலான்னு சொல்லி கேட்குறாங்க, அது நீங்க எழுதிருங்க. 1/1/2026 படி உங்களுக்கு வயசு என்ன கம்ப்ளீட் ஆகிக்குன்னு சொல்லி கேட்குறாங்க, அது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னங்கிறத போட்டுங்க. கல்யாணம் ஆயிடுச்சு இல்லைன்னு கேட்குறாங்க, அதை எழுதுங்க. அட்ரஸ் உங்களுடைய அட்ரஸ் கேப் லெட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுங்க. பின்கோடு கம்பல்சரி. மொபைல் நம்பர் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எழுதிங்க. இமெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா எழுதிங்க. நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன், இந்த ஜாப்க்கு என்ன குவாலிஃபிகேஷன் அதை வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுக்கிறீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க, இதை போட்டுங்க. அடிஷனல் ஏதாவது உங்ககிட்ட குவாலிஃபிகேஷன் இருக்குதான்னு கேட்குறாங்க, இருந்தால் போட்டுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அதே மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ண டீட்டெயில்ஸ், அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க, அது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை இடத்துல ஒர்க் பண்ணியிருந்தாலும் 1 2ன்னு போட்டுக்குங்க. போட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த ஆர்கனைசேஷன், எங்கே ஒர்க் பண்ணீங்க, அங்கே உங்களுக்கு என்ன போஸ்டிங்க, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஜாயின் பண்ணி எப்போ ரிலீவ் ஆனீங்க, எத்தனை மந்த் இயர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க, இதெல்லாம் போட்டுக்குங்க. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா 2 3 இருந்துச்சுன்னு எல்லாமே டோட்டல் பண்ணி இத்தனை இயர்ஸ் இத்தனை மந்த்னு நீங்கள் போட்டுக்கலாம். இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க பாருங்க, இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே நிராகரிக்கப்படும். அதே மாதிரி சப்போர்ட் டாக்குமெண்ட் இல்லைனாலும் நிராகரிக்கப்படும். இந்த மாதிரி ஒரு சிலதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல உங்களுடைய பேர் எழுதிக்கிங்க. எழுதிட்டு மேலே கொடுக்கப்பட்ட தகவல் எல்லாம் கரெக்ட்னு கொடுத்துருக்காங்க. படித்து பார்த்துட்டு நீங்கள் கீழே சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகேன்னு சொல்லிக்கிறாங்க, சைன் பண்ணிருங்க. சைன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் டேட்டு பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போட்டுங்க. ஏன்னா அவங்க கொடுக்கல, அப்போ தான் என்னைக்கு விண்ணப்பிச்சுன்னு தெரியாமல் போயிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. வாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் விரிவாக பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் 20/1/2026 தாங்க வந்து பார்த்தீங்கன்னா இதை டைப் பண்ணியிருக்காங்க. அன்றைக்கே வெளியிட்டாங்களா இல்லை 2 or 3 days கழிச்சு வெளியிட்டாங்களா தெரில. சென்னை வடக்கு மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பாளர்கள் தான் அவங்களுக்கு அவுட்ரீச்சர் ஒர்க்கு புற தொடர்பு பணியாளர் வேகன்சி இருக்குது. இது தொகுப்பூதி அடிப்படையில் தான் விண்ணப்பிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. சரி, இந்த ஜாப்க்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணிட்டு 42 வயசுக்கு உள்ள இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பணி அனுபவம் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். இதுக்கு முன்னாடி இது தொடர்பாக ரிலேட்டட் ஏதாவது ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லி கொடுத்தாங்க. தொகுப்பூதியமா மாதம் உங்களுக்கு 10,592 ரூபா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த அவுட்ரீச் ஒர்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர் வெப்சைட்ல அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. அதை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் செஞ்சு பூர்த்தி செஞ்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோலாம் வச்சு ஒட்டி நீங்கள் 30/1/2026 மாலை 5 மணிக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு நீங்கள் அனுப்பணும். எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, சென்னை வடக்கு, எண் 300, புரசைவாக்கம் நெடுஞ்சாலை, கெலிஸ், சென்னை 6,10,000. இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுங்க. அதே மாதிரி தகுதி மற்றும் அனுபவத்தின் அடிப்படையில் இந்த 12th எல்லாம் பாஸ் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸு இதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. இது குறித்து அரசியல் முடிவு வந்து பார்த்தீங்கன்னா இறுதியானதை சொல்லி கொடுத்துருக்காங்க. எனவே தகுதி வாய்ந்த நபரை வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்திக் கொள்ளுமாறும் சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர் வெளியிட்டிருக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜனவரி 2026 வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் லாஸ்ட் வேலைவாய்ப்பாக கொடுத்துருக்காங்க. வேற மாவட்டத்துக்கு எதுவும் வரலைங்க. அடுத்து பிப்ரவரியில் வருதா இல்லை எப்போ நோட்டிஃபிகேஷன் விடுறாங்கன்னு தெரியல. ஸோ இந்த வாய்ப்பு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க, பயன்படுத்திக் கொள்ளுங்க. இது மாதிரி அப்டேட் தான் தெரிஞ்சுக்கொள்ள நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார்